வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 16ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு அறவழி. வாதங்கள் வேண்டாம், வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோரின் வேதங்கள் விரித்துள விளக்க தொகுப்புகள் அனைத்தும் ஆதங்கம் வறுமை அறியாமை போக்கி மனிதரெல்லாம் வேதங்களற்று பிழையற வாழும் அறவழியே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. அறவழி. வாதங்கள் வேண்டாம், வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோரின் வேதங்கள் விரித்துள்ள விளக்கத் தொகுப்புக்கள் அனைத்தும் ஆதங்கம் வறுமை அறியாமை போக்கி மனிதரெல்லாம் பேதங்கள் அற்று பிழையற வாழும் அறவழியே அப்படிங்கிறாங்க குரு. அப்போ ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒரு தீய வினை பதிவுகளுக்கு ஏற்பதான் துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை துன்ப கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அவங்களால தாங்கிக்க முடியாத செயலை. அந்த துன்ப கடலை நீந்துறதுக்கு தான் வாழ்க்கைங்கிற தோணியவே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனாலும் சில பேருக்கு அந்த துன்ப கடலை கடக்க முடியாமல் சோர்வு வந்துடுது. அந்த நேரத்தில் அந்த சோர்வை நீக்கணும்னா அந்த வினைக்கடலை கடந்து வெற்றி பெறத்துக்கு 2 வழிகளை கொடுத்துருக்காங்க. அதுதாங்க தவம், இன்னொன்று அறம். இப்போ தவம் அப்படின்னா இறைநிலையை உணர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, அகத்தவ பயிற்சி, உளப்பயிற்சி முறை. அதே மாதிரி அறம் அப்படின்னா எந்த முயற்சி எந்த செயல் செஞ்சாலும் அது நல்லதாகத்தான் மாறும் ரிசல்ட்டு. அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணுங்க. அப்போ தவம் அறம் 2 வழினால தான் மனிதனை உய்விக்க ஒரு சிறந்த முறை அப்படின்னு திருமூலரே சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொருவரும் அவங்கவுங்களோட தீய வினை பதிவுகளை மாற்றி அமைக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த ஆற்றலை பயிற்சினாலையும் நல்ல செயல் செய்தும் தூய்மை பண்ணி மாற்றி அமைச்சிக்கலாங்க. அப்போ அவங்களோட அறிவாட்சி தரம், பர்சனாலிட்டி உயருது. அதுக்கப்புறம் அவரும் மாறிடுவார். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் மாறிடும். அதுக்கு நம்ம நிறைய விஷயத்த கொஞ்சம் டைம் ஒதுக்கி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மனசோட அலைச்சுழலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது 4 வகைப்படும். பீட்டா அலை, அதாவது 14 முதல் 40 சுற்றுகள் சுற்றும் ஒரு வினாடிக்கு. அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், 14லேருந்து 40 சைக்கிள் பர் செகண்டுக்கு சுற்றும் போது உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையிலே இருப்பாங்க. அவங்க கத்துறதா இருக்கட்டும், இல்லை வேகமாக பேசுகிறதா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே புரியாது. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டவங்களாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மனதோட ஸ்பீடு குறைஞ்சி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. 8லிருந்து 13 அலையில் அது சுற்றும் வேகத்தில், சைக்கிள் பர் செகண்டுக்கு அது சுற்றும். அப்போ அதை ஆல்ஃபா அலை அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபா மெடிடேஷன்னே தனியாக இருக்குது. இது நல்லது இது கெட்டதுன்னு கொஞ்சம் அலாட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சா தீட்டா அலை 4 முதல் 7 சுற்றுகள் சுற்றும் சைக்கிள் பர் செகண்டுக்கு. இந்த தீட்டா அலை சுற்றுறதுனால நல்ல ஒரு தண்ணி மேலே நடக்கிறது, ஒரு சித்து விளையாட்டுக்கெல்லாம் கைகூடும். மகான்களோடலாம் நம்ம தவம் செய்யும்போது இணைஞ்சிக்கலாம். அந்தளவுக்கு ஆற்றலும் கிடைக்கும். ரொம்ப நல்லது. ஆனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நிறைய பயிற்சி தேவை. அடுத்தது இன்னும் நல்லா குறைஞ்சிருச்சு. 1லிருந்து 3 சைக்கிள் பர் செகண்டுக்கு மனசோட அந்த சுற்றுற வேகம் குறைஞ்சி இருந்ததுன்னா அது டெல்டா அலை அப்படிங்கிறாங்க. அது இறைவனுடைய இணையக்கூடிய ஒரு ஃபைனல் ஸ்டேஜுங்க. அப்போ இந்த மனிதன் அவனோட புலன்கள் இருக்கு இல்லையா, அதை இயக்கி அனுபவங்களாக அவன் எல்லாத்தையுமே பெற்றுக்கிறான்.
அப்போ அந்த 5 புலன்கள் மூலியமாக எது வெளியே போகுது? உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் தான் வெளியே போகுது. அப்போ அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனசாக 5 தன்மாற்றங்கள் அடைஞ்சு பஞ்ச தன்மாத்திரையாக மாறி வெளியில் போயிடுது. அப்போ இதை யார் உணர்ந்துக்கிறா? அதில் இருக்க இன்பத்தையோ அந்த புலன்களை அனுபவிக்கும் போது அதில் இன்பமும் வரும், துன்பமும் வருது இல்லையா? அதை அறிவது மனசுங்க. அப்போ புலன் இயக்கத்தில் இந்த மனிதனோட மனம் ஒரு வினாடிக்கு 14லேருந்து 40 சுற்று வரையில் சுற்றுதுன்னா அந்த அந்த புலன் இயக்கத்தில் அந்தளவு சுற்றுது. அதை கொஞ்சம் புலன்களிலேருந்து கொஞ்சம் திருப்பணும் உள்ள, அதை குறைக்கணும் அந்த ஸ்பீடை. அப்படி குறைச்சிட்டோன்னா வாழ்க்கை அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா எந்த மன அலைச்சலில் ஒருத்தவங்க ஒரு செயலை செய்கிறாங்களோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதே மன அலைச்சல் விரைவு குறைஞ்சாதான் திரும்ப அவங்களுக்கு எல்லாமே இன்ட்யூஷன் அகக்காட்சியாக எண்ணங்களாகவே தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த மன அலைச்சலோட விரைவை கணக்கு பண்ணிவிட்டு தேவையான போது தேவையான அகக்காட்சியாக மாற்றிக்கலாமா, பட்டனை தட்டுற மாதிரி அப்படின்னு. அது கொஞ்சம் அரிதான செயல், ஆனால் செய்ய முடியும். அதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் நம்ம ஆல்ஃபா அலையிலே நிற்கலாம், தீட்டா அலையிலே நிற்கலாம், டெல்டாவுக்கும் போகலாம். நமக்கு ஃபஸ்ட்டு உள்ள அந்த பீட்டா அலை நமக்கு தேவையில்லைங்க யாருக்குமே. அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே நன்மை தரக்கூடிய அலைகள் தான். அப்போ இந்த பயிற்சியில் நமக்கு இப்போ ரிமோட் எடுத்து வால்யூம் ஜாஸ்தி வேணும்னா பட்டன் அமுக்குறோம், குறைக்கணுன்னா பட்டன் அமுக்குறோம் இல்லைங்களா? அதே போலயே நம்ம இதை கையாள முடியும். பார்த்திங்கன்னா அறிவால் மனதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா. அப்போ அந்த புலன்கள் எல்லாத்தையும் கடந்து நின்று மனசோட அடித்தளமான காந்த ஆற்றலை உணரணும். அந்த ஆற்றல் மீதே கவனம் வச்சோம் அப்படின்னா அந்த மனசோட அந்த ஸ்பீடு 14லேருந்து 40 சுற்றுது இல்லைங்களா? 14க்கு கீழே அது அப்படியே குறையும். அப்போ தான் நுண்ணிய அலைநிலைக்கு வரக்கூடிய மனநிலை தான் இந்த ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா எல்லாமே அப்படின்னு விஞ்ஞானிகள் பிரிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மன அலைச்சலில் குறைக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு முறை இந்த குண்டலினி யோகங்க. அதுதான் அந்த உளப்பயிற்சி முறையில் தான் நம்ம தவம் கற்றுக்கிட்டு அதிலேயே இருக்க வினாடிக்கு 8லேருந்து 13 வரையில் ஆல்ஃபா வந்துடும், அமைதி நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உடலை தாண்டி அவங்க மனிதனோட அறிவை பேரியக்க மண்டலம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அங்கே போய் ஆராய்ச்சியோடு கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கும்போது 4லேருந்து 7 அலைச்சலுக்கு வந்துடும், தீட்டா அலைக்கு வந்துடும். இன்னும் தியான முறையில் ரொம்ப ஆழமாக டெப்த்தாக போகும்போது அந்த 1லிருந்து 3 வரையிலான டெல்டா அலை, அரிதுயில் அலை அப்படிம்பாங்க. அந்த நிலையும் அவங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மன அலைச்சலில் அவங்கவுங்களோட உடல் நலன் பொறுத்து அந்த மனசு இயங்கும், சூழ்நிலை பொறுத்து இயங்கும், சாப்பிட்ற உணவுக்கு முறை பொறுத்து அமையும். உறவினர்கள், சொந்தக்காரவங்களோட தொடர்பு, நல்ல சொந்தக்காரவங்கன்னா நல்ல எண்ணால் வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லைங்களா? அப்போ அந்த மன அலைச்சலில் கட்டுப்படுத்துகிறதோ அது, ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது என்ன இயந்திரமா, அது ஒரு மிஷினா? அதோட அலைச்சலில் விருப்பம் போல் நம்ம நிர்வகிக்க முடியாதுங்க. மனசை அது நுண்மா நுழைப்புலன் அறிவு ஆராய்ச்சி பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது இறைநிலையோட ஆற்றலுங்க. அது மனசுங்கிறது சாதாரண இல்லை, இறைநிலையோட ஆற்றலோட வெளிப்பாடு. ஏன்னா இந்த இறைநிலைக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நம்ம நிற்கிறோன்னா நமக்கும் நிழலுக்கும் என்ன தொடர்புங்க? நம்மளை விட்டு நிழல் பிரியுதா? இல்லை. ஆனால் இந்த நிழலை காட்டணுன்னா சூரிய வெளிச்சம் தேவை, ஒளி தேவை. அது உருவத்தின் மீது படும்போது, எந்த பொருள்லையும் படும்போது அப்போ அந்த நிழல் வருது, அந்த நிழலோட அளவும் மாறுபடுது. அதே போல் தான் மனிதனோட மனம் இறைநிலையை விட்டு இயங்குறதே இல்லைங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? கடலை பார்க்குறோம், கடல் இருக்குது, அலை இருக்குது. இந்த அலைக்கும் கடல் நீருக்கும் ஏதாவது வேறுபாடு என்ன? சும்மா இருக்க கடல் அசைஞ்சதுன்னா அலை வருது, நின்றுச்சுன்னா அதை கடலுங்கிறோம். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே ஆழமாக போனால் அமைதியான ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா? அங்கே அலையெல்லாம் இருக்காது, அப்படியே அமைதியாக இருக்கும். அப்போ தாங்க அது நிலையாக இருக்க முடியும் அந்த இடத்துல. மேலே உள்ள அலை வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒன்று தானே, அது ரெண்டு வேறு வேறு பொருள் இல்லையே. அதுபோல தான் இந்த மன இயக்கத்தில் அது சுற்றுற வேகத்துக்கு ஏற்ப இரையாற்றல் பக்கத்தில் போகிறாங்களா இல்லை இரையாற்றலை விட்டு விலகி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்.
அப்போ மனசுக்கு நல்ல வலிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், அவங்களுக்கு துணிவு தைரியமும் கிடைக்கும், ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும், கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கும், ஆழமாக போக முடியும். இந்த மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்க குறைக்க தான் எல்லாமே. ரொம்ப குறைச்சா இறைநிலைக்கு பக்கத்தில் இருக்கோம், இல்லை குறைக்கல 14லேருந்து 40 இருக்குது அப்படின்னு சொன்னால் இறைநிலையிலேருந்து நம்ம தூரமாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ மனசு அப்படின்னா ஜீவகாந்த அலையோட இயக்கம்தான், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஜீவகாந்தம் எது? அது இறைத்துகள்கள்லேருந்து வருது. அந்த இறைத்துகள்கள் எங்கே வருது? இறைநிலையோட நுண்ணிய பகுதி. அப்போ மனசுன்னா என்னன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த இறைநிலை, விண்நிலை, காந்த நிலை இதெல்லாம் தெளிவாக உணர்ந்துக்கலாங்க. உணர்ந்தவங்க அற வழியில் தான் வாழ்வாங்க, அறநெறியை கடைபிடிப்பாங்க. என்ன அறநெறி? ஒழுக்கம், கடமை, ஈகைங்க. பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பதே ஒழுக்கம் தானே. ஏன்னா இந்த சமுதாயம் உற்பத்தி நம்மளாக பிறக்கிறோம், இந்த சமுதாயத்தில் உள்ள பொருட்களை அனுபவித்து தானே வாழ்கிறோம். அப்போ சமுதாயத்திற்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் தானே. சமுதாயம் பெற்ற கடனை நம்ம திருப்பி செலுத்தணும். அது நம்மக்கிட்ட இருக்க உடம்பு ஆற்றலாலேயோ அல்ல அறிவாற்றலையோ வச்சு இயன்ற முறையில் தொண்டு செய்யணுங்க, அதுதான் கடமை. இப்போ நம்மளோட வச்சுருக்க பொருளில் ஒரு பகுதியை ஒதுக்கி யாருக்கெல்லாம் சம்பாதிக்க முடியலையோ, உடல்நல குறைவாக இருக்காங்களோ அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா, அவங்க துன்பத்தை போக்குவது ஈகைங்க. அப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இது எல்லாம் சேர்ந்தது தான் அறநெறி ஆகும். ஒழுக்கம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனசுக்கோ துன்பம் தராமல் இருப்பது தாங்க ஒழுக்கம், வேதாத்திரியம் சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கலாம். ஏன்னா மிக மிக இன்றியமையாதது உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்குமே. தனி மனிதன் ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் உலகமே அமைதியாகவே இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஒரு பேப்பரை சமமாக கிழிக்கணும், அது கத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சமமாக கிழிக்கிறதுக்கு அந்த பேப்பரை கரெக்டாக மடித்து அதுக்கப்புறம் கிழிச்சாதான் சமபாதியாக பிரியும். அந்த தாளை 2 பகுதியாக மடித்து வைக்கிறது ஒழுங்குமுறையாகுங்க. அதே போல் வாழ்க்கை செம்மையாக வாழணுன்னா ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர், காற்று, வெயில் இது ஒன்றை கூட நாம் செஞ்சது கிடையாது. இது இறைவனோட அருள் கொடை நமக்கு. இதை நமக்குன்னு எல்லை கட்டிக்கக்கூடாது. அப்போ கடமை இருக்கு இல்லையா, நம்ம பிறந்தோம், நம்மளாக வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு வீட்டில் எத்தனை பேர், சமுதாயத்தில் எத்தனை பேர், பள்ளியில் எத்தனை பேர் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம எங்கே வந்தோமோ அங்கேயே தான் திரும்ப போக போகிறோம். ரிட்டன் டிக்கெட்டோடு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இந்த உண்மையான நியதியை நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு மனிதருமே சமுதாயத்துக்கோ அல்லது குடும்பத்திற்கோ தனி நபர்களுக்கோ கடன் பட்டவர்கள் தானே. இந்த கடனை முறைப்படி தீர்க்கணுங்க. அப்போ தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். அவங்கவுங்களோட உடல் உழைப்பு, அறிவோட திறமை, முறையான தொண்டு, இதனால தான் அதை கடமையை செய்ய முடியும். அப்போ பறித்துண்ணக்கூடிய பழக்கம் நீங்கிருங்க, திருடெல்லாம் இருக்காது. உழைச்சி வாழணும் அப்படின்னா அங்கே எல்லாருக்குமே அறியாமையும் போயிடுது, வறுமையெல்லாம் போயிடுது, நல்லா இருப்பாங்க. ஈகை, பிறர் துன்பத்தை போக்குவது தானே ஈகை. எதுவுமே இல்லாதவங்களுக்கு தானே நம்ம உதவுறோம், உடல் ஆற்றலால் உதவலாம். அறிவை கொண்டு வாழ்த்துவது கூட ஈகைங்க. பணம் தான் கொடுக்கணும் இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு வாழ்த்துனாலே ஈகை தான். இதெல்லாம் கூட செய்ய முடியாட்டினாலும் இரண்டொழுக்க பண்பாடுபடி வாழ்ந்தாலே நல்லதுங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணினோம்னாலே நமக்கு அனைத்து வித நலன்களும் கிட்டும். இதை ஃபாலோ பண்ணாலே அறவழி நம்ம போகிறோம்னு அர்த்தம். அப்போ அங்கே பேதங்கள் இல்லைங்க, எல்லாரையும் நல்ல மனிதத்தன்மைகளோடு பார்ப்போம். வறுமை இல்லாமல் உலகம் இருக்கணும், இறைநிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், அறியாமை போகணும். அதுதாங்க ஒரு சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ நம்மளை அருள் துறையில் இணைத்து கொள்வோம் என்று கூறி, இதுவரை சிந்தனையை கேட்ட அனைவர்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.